So hello all. Today's session we are going to see Unit 2. Okay, Unit 2 is fully of natural resources, as I told already. Resources like forest resources, land resources, okay, then water resources, thermal resources, mineral resources. Okay, so these kind of resources we'll be seeing. Okay, so first we'll start with the forest resource today. ஓகே ஸோ ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ்னால் விச் இஸ் நத்திங் பட் காட்டில் என்னென்ன இது இருக்குது ரிசோர்ஸஸ் இருக்குது. ஓகே, வாட் வி ஆர் டூயிங் வித் தி ரிசோர்ஸஸ் விச் வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் தி ஃபாரஸ்ட், அதோட டைரக்ட் யூஸ் என்ன, இன்டைரக்ட் யூஸ் என்ன. ஓகேவா, டீஃபாரஸ்டேஷனில் என்ன ஆகுது, ஓகேவா, எஃபெக்ட் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன் என்ன அப்படின்றது வந்து நம்ம ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸில் நம்ம பார்ப்போம். ஓகேவா. Okay, so forests are self-sustaining wooden tract with a biotic community dominated by trees. Yes, so forestல நிறைய மரங்கள் தான் இருக்குது. ஓகேவா, அப்போ wooden tract, ஓகேவா, மரக்கட்டைகள் நிறையா கிடைக்கும் அங்கேருந்து. தி கண்டெயின் என்ன 90% ஆஃப் டெரெஸ்ட்ரியல் பயோமாஸ் இருக்குது அண்ட் 40% ஆஃப் தி லேண்ட் வந்து ஃபாரஸ்ட் கவர் பண்ணியிருக்கு. ஓகேவா, அப்போது நம்ம ஜாகிரபிக்கல் ஏரியா ஆஃப் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 23% வந்து தி ஆக்குபை, ஃபாரஸ்ட் வந்து ஆக்குபையில் இருக்குது. சரியா, ஸோ ஃபாரஸ்ட் ஆர் யூஸ்ஃபுல் போத் எக்கனாமிக்கலாக இருக்கட்டும். ஓகேவா, எக்கனாமிக்கலி இட் இஸ் பேக்ரவுண்டில் வந்து நிறைய வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து ஃபாரஸ்ட்டு தான். ஓகேவா, ஸோ அதோட டைரக்ட் யூஸ் இன்டைரக்ட் யூஸ் என்னன்றதை வந்து பார்ப்போம். ஸோ ஃபாரஸ்ட் ப்ரொவைட்ஸ் என்னென்ன, ஃபயர்வுட்டு கொடுக்குறாங்க, டொமஸ்டிக் ஃபயர்வுட்டு, மரக்கட்டை. ஓகேவா, டிம்பர் எதுக்கு, ஒரு ஃபர்னிச்சர் மேக் பண்ணுறதுக்கு, ஒரு டோரு விண்டோ மேக் பண்ணுறதுக்கு. ஓகேவா, அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து இரேசர் ரப்பர்லாம் கிடைக்குது இல்லையா, அது ஒரு மரத்தில் தான் கிடைக்குது. பேப்பர் வந்து பண்ணுறாங்க, நியூஸ் பிரிண்ட் பண்ணுறாங்க பேப்பரில். சாண்டல்வுட் ஆயில் வந்து எடுக்கிறாங்க. ஓகே, யூக்கலிப்டஸ் ஆயில் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ ஈட்டபிள் திங், ஃபுட்ஸு. ஓகேவா, ஃப்ரூட்ஸ் கொடுக்குது, வெஜிடபிள்ஸு, ஆல்மண்ட், வால்நட், கேஷ்யூ நட்டு, அந்த மாதிரி நிறைய வந்து நம்மளுக்கு வந்து ட்ரீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா, தி ஆல்சோ ப்ரொவைட்ஸ் ஸ்பைசஸ், நட்மெக்கு, சின்னமன், க்ளோவு, இது எல்லாமே வந்து கொடுக்குது ஃபார் தி ஹியூமன் எலிமெண்ட்ஸ். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சர்டன் கெமிக்கல்ஸ் யூஸ்ட் இன் டையிங் இண்டஸ்ட்ரி ஆர் obtained ஃப்ரம் தி barks ஆஃப் தி சம் ட்ரீ. barksனால் அதோட கம்ஸ். ஓகேவா, இப்போது ரப்பர் வந்து அதுலேருந்து வர அந்த பால் மாதிரி ஒன்று வரும், அதை கலெக்ட் பண்ணி தான் ரப்பர் வந்து பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு கம்ஸ், நேச்சுரல் ரப்பர், இது எல்லாமே வந்து டைரக்ட் யூசஸ். இன்டைரக்ட் யூசஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் வந்து நிலமை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறது, சாயிலை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறது. ஓகேவா, ஃப்ரம் தி டைரக்ட் ஆக்ஷன் ஆஃப் தி விண்டு, ரெயின், சாயில் வந்து நல்லா வந்து இறுக்கமாக ஆகிடும் ஃபாரஸ்ட்டில். ஏன்னா நிறைய ட்ரீ இருக்க ட்ரீ என்ன பண்ணும், மண்ணை வந்து நல்லா பிடிச்சிக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து மழை என்ன தான் மழை பெஞ்சாலும் மண் வந்து அடிச்சுட்டு போகாது. மரம் நல்லா வந்து மண்ணை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால, வேர் வந்து நல்லா வந்து மண்ணை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால ஸோ அது மாதிரி ஆகாது. ஸோ அதனால் நம்ம வந்து எரோஷன் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறோம். ஓகே, செகண்ட் வந்து பார்த்தோன்னா பிளான்ட் லிட்டர் அண்ட் ஹியூமஸ் மேக்ஸ் தி சாயில் ஸ்பாஞ்சி. டீகம்போசிஷன் ஆஃப் பிளான்ட்ஸ், ஹியூமஸ் அப்படின்னா அதாவது மரத்துலேருந்து விழுற அந்த இலை, அதில் மரத்துலேருந்து எல்லாமே விழும் இல்லையா, அதுவே என்ன ஆகுது, டீகம்போசிஷன் ஆகி அதுவே வந்து அதுக்கு உரமாக மாறுது, சாயிலில் போய் உரமாக மாறுது. அப்போது நம்ம சாயில் வந்து நல்லா ஸ்பாஞ்சி ஆகிடுது. ஸோ அந்த ஹியூமஸ் என்ன பண்ணுறது, ரெயின் வாட்டரை வந்து நல்லா வந்து சேகரித்து வச்சுக்குது. ஓகேவா, ஸோ தேர்டு, ஃபாரஸ்ட் ஹாவ் அ மாட்ரேட்டிங் எஃபெக்ட் ஆன் டெம்பரேச்சர் அண்ட் அதர் கிளைமேட்டிக் ரீஜன்ஸ். எப்பயுமே பார்த்தோன்னா காட்டில் வந்து நல்ல மழை வரும் எப்பயுமே, அது வந்து ஒரு குளிர்ந்ததாகவே இருக்கும், கூலாகவே இருக்கும் இல்லையா அந்த பிளேஸு. ஸோ அதனால் நிறைய மரம் இருக்க பிளேஸ்லேயும் வந்து டெம்பரேச்சர்ஸ் வந்து நல்லா இருக்கும், ரொம்ப வந்து ஹீட்டாக தெரியாது. தேர்டு, ஃபோர்த் ஒன், நிறைய விலங்குகளுக்கும் அனிமல்ஸுக்கும் பிளான்ட்ஸுக்கும் வந்து ஃபாரஸ்ட் வந்து ஒரு ஹோமாக இருக்குது. ஓகே, ஃபிஃப்த் ஒன், பொல்யூஷன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது பை அப்சர்விங் தி பொல்யூட்டிங் கேஸ். ஓகே, நம்ம சிட்டியில் கொடுக்குற கேஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாத்துலேயுமே இப்போ வந்து பேட் கெமிக்கல்ஸ்னால நிறைய கேஸ் வந்து பொல்யூட் ஆகுது. ஸோ அதை அப்சர்வ் பண்ணி அதை கலெக்ட் பண்ணி அதை சஸ்பெக்ட் பண்ணுது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இன்டைரக்ட் யூஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா deforestation. ஸோ deforestationனா இஸ் ரிமூவல் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் தி லேண்ட் வாஸ் கவர்ட் வித் தி ஃபாரஸ்ட். எப்போது 1930. ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சி, ஹோலாகவே 23% தான் வந்து ஃபாரஸ்ட் இருக்குது. ஏன்னா எல்லா காட்டையும் அழிச்சிட்டு
அது வந்து நம்மளுக்கு தேவையானதாக நம்ம மாற்றிக்கிட்டோம். ஒன்று என்ன பண்ணுறோம், காட்டை அழிச்சு கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஹைட்ரோ எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஹில்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் ரோடு போடுறதுக்காக காடை அழிக்கிறாங்க. கேனல் பில்ட் பண்ணுறதுக்காக, ஃபியூவல் வுட் ரெக்குவயர்மெண்ட்டு மரக்கட்டை தேவைன்றதுக்காக அழிக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் ஆஃப் வுட், இண்டஸ்ட்ரிக்கு நிறைய வுட்டு தேவைப்படும் இல்லையா, ஸோ அதுக்காக அழிக்கிறாங்க. ஃபாரஸ்ட்டில் ஃபயர் வந்து அதுவே தானாக அழிஞ்சிருது. டேம்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ஃபாரஸ்ட் அழிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பர்பஸில் வந்து நாமளே என்ன பண்ணுறோம், ஃபாரஸ்ட்டை வந்து அழிக்கிறோம். அது பேர் தான் டீஃபாரஸ்டேஷன். ஓகே, ஸோ டீஃபாரஸ்டேஷன் இஸ் தி ரிமூவல் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர். ஸோ இந்தியாவில் எப்படி 1930 வந்து 1/3 ஆஃப் தி ஏரியா இஸ் கவர்ட் வித் தி ஃபாரஸ்ட். ஆனால் இப்போ எப்படி ரெடியூஸ் ஆகிடுச்சு, 23% ஆஃப் தி லேண்டு தான் வந்து இப்போது ஃபாரஸ்ட் இருக்குது, ரிமைனிங் இல்லை. டியூ டு வாட்டர் ஷிஃப்டிங் கல்டிவேஷனு, ஹைட்ரோ எலக்ட்ரோ ப்ராஜெக்ட்ஸு, ஹில்ஸ் அண்ட் ஃபுட், இது இப்போ நிறைய இருக்குது பாரு. இதில் 10 இருக்கு இல்லையா. ஸோ உனக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீ எடுத்து எழுதிக்கலாம். சரியா? ஸோ ஷிஃப்டிங் கல்டிவேஷனில் பேட்ச் ஆஃப் லேண்ட் இஸ் கிளியர்டு த்ரூ லூப்பிங் அண்ட் பர்னிங். ஸோ எரிச்சிருவாங்க, ஒரு இதை எரிச்சிட்டு இந்த ஆஷ் என்ன பண்ணுவாங்க, சாயிலோடு மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 2-3 வருஷம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து விவசாயம் பண்ணுவாங்க. ஓகே, சில திங்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணி பார்ப்பாங்க. இல்லைன்னா வந்து ஷிஃப்டிங் கல்டிவேஷன் வேறு ஏதாவது வந்து கல்டிவேட் பண்ணி பார்ப்பாங்க. ஹைட்ரோ எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட்ஸ், ஹைட்ரோனாலே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், தண்ணி இது இல்லையா. ஸோ அது டேம் யூஸ் பண்ணி அதுலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபாரஸ்ட் உள்ள வந்து ரயில்வே பிரிட்ஜ் போடுவாங்க, அதுக்காக ஃபாரஸ்ட் அழிப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபியூவல் வுட் ரெக்குவயர்மெண்ட். டிமாண்ட் ஆஃப் ஃபியூவல் வுட் இஸ் ரைசிங். ஓகேவா, நிறைய வுட்டுக்கு இப்போ நம்மளுக்கு தேவையாக இருக்குது. ஸோ அதனால் நிறைய மரத்தை வெட்டுறாங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் ஆஃப் வுட்டு வந்து வுட்டோட தேவை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம வுட்டு இல்லாத எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ எல்லாத்துலேயும் நம்ம வுட்டு வந்து இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு நம்ம மரத்தை வெட்டினா தான் முடியும். ஸோ அதனால் ஒரு மரம் வெட்டினாங்கன்னா என்ன பண்ணணும், பக்கத்தில் ஒரு மரத்தை வளர்க்கணும், நடணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ண முடியும். ஃபாரஸ்ட்டு ஃபயர் ஆகுது, டெம்பரேச்சர் சேஞ்சினால் நிறைய ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகிடுது. ஓகேவா, டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ரிவர் நர்மதாவில் வந்து சர்தார் சரோவர் டேம் வந்து கங்கா கிட்ட வந்து திஹாரி டேம் இதெல்லாம் வந்து காட்டை அழிச்சு தான் வந்து க்ரியேட் பண்ண டேம். சரியா? நெக்ஸ்ட்டு எஃபர்ட்ஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால, டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறதுனால என்விரான்மெண்ட்டில் என்னென்ன அதோட எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஷ்ரிங்கிங் ஃபியூவல் வுட். இந்தியாஸ் ஃபியூவல் டிமாண்ட் இஸ் அபவுட் 212.6 million, but the availability is low. For example, it is only 58 million in India. The rest is obtained through collection of the forest, litter, scrapping, excessive looping and the use of the dung cakes. It leads to shortage of the natural fertilizer. நேச்சுரல் ஃபர்டிலைசர்னால் உரம். ஓகேவா, ஸோ இது வந்து எப்படி இந்த கலெக்ட் பண்ணுறாங்கன்னு பாரு. ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அந்த லிட்டரு, ஸ்க்ராப்பிங், அதுலேருந்து அதோட மரத்துலேருந்து வரதெல்லாம் அது எல்லாமே எக்ஸஸ் லூப்பிங்கு, டங் கேக்ஸு, இது எல்லாமே வச்சு தான் நேச்சுரல் ஃபர்டிலைசர் வந்து பண்ணுறாங்க. ஸோ முன்னாடி நிறைய தேவைகள் இருந்துச்சு, இப்போது அதோட அவைலபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் தேவைகள் இன்னும் அதிகமாகவே தான் இருக்குது. டிம்பர், மரக்கட்டைகள் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்போது டியூ டு தி சேஞ்ச். ஓகே, ஃபாரஸ்ட்டு நிறைய போயிட்டு 23% தான் இருக்கிறதுனால ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச்டு கிளைமேட். மரங்கள்லாம் நிறைய அழிஞ்சால் என்ன ஆகும், கிளைமேட் வந்து சேஞ்சாக தான் ஆகும். எப்போ மழை வரணுமோ அப்போ ஒழுங்காக மழை வராது, எப்போ வெயில் அடிக்கணுமோ அப்போ வந்து மழை வரும். இந்த மாதிரி வந்து ட்ரமாட்டிக்கல் சேஞ்சஸ் நிறைய அக்கர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு சாயில் எரோஷன். மண் அரிப்பு வந்து நிறைய அக்கர் ஆகுது. நான் ஆல்ரெடி பார்த்தோம். சாயில் என்ன பண்ணும், மரத்தோட வேர் தான் என்ன பண்ணும், சாயிலை வந்து டைட்டன் பண்ணி வைக்கும். ஓகே, அப்போ வந்து மண் அரிப்பு ஏற்படாது, எரோஷன் ஏற்படாது. பட் இப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நிறைய வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ட்ரீ அப்படின்றதுனால நிறைய மண் அரிப்பு ஏற்படுது. ட்ராஃப்ட். In the absence of river cover in the watershed areas, the springs have dried up. ஓகே, நிறைய வறட்சி ஏற்படும். ஏன்னா வந்து தண்ணி வந்து அவ்வளோ வந்து ஃப்ளோ ஆகி வரல இல்லையா. ஸோ அப்போ வந்து நிறைய வந்து வறட்சி, வறுமை இதெல்லாம் வந்து நிறைய ஏற்படும். சரியா? ஓகே, அதோட உனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிசோர்ஸஸ், ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ டைரக்ட் இன்டைரக்ட் யூஸ் பார்த்தோம், டீஃபாரஸ்டேஷன்னா என்னன்றது பார்த்தோம், அதோட எஃபெக்ட் என்னென்ன இருக்குது, அக்கர் ஆகுதுன்றதை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் தி வாட்டர் ரிசோர்ஸஸ். ஸோ வாட்டர் இஸ் எசென்ஷியல் இன் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் தி லைஃப் இன் தி வேர்ல்டு. ஓகேவா, கண்டிப்பாக தண்ணி இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. ஸோ சாப்பாடு இல்லாமல் கூட கொஞ்ச நாள் இருக்கலாமே தவிர தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது. ஓகேவா, ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, செயின்ட் திருவள்ளுவர் செட்,
வித்தவுட் வாட்டர் தேர் இஸ் நோ லைஃப். ஸோ தமிழில் வந்து நீரின்றி அமையாது உலகு அப்படின்றது வந்து நம்ம திருவள்ளுவர் சொன்னதாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? It is also essential for human activity. Water itself is an energy resources. All our activity depend upon the stable water supply. எதை எடுத்துக்கோ தண்ணி இல்லாமல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. எல்லா ஆக்டிவிட்டியும் நம்ம பண்ணுறது எல்லாமே could be depend upon the water supply தான் இருக்கும். ஓகேவா? ஸோ வேர்ல்டு வாட்டர் சப்ளை பார்ப்போம். About 97.2% of the hydrosphere consists of the marine salt water. வேர்ல்டில் பாரு, உப்பு தண்ணியாக இது எவ்வளோ இருக்குது? 97.2 உப்பு தண்ணியாக இருக்குது. 2.8 தான் ஃப்ரெஷ் வாட்டராக இருக்குது. இது ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ லார்ஜஸ்ட் ரிசர்வியர் ஆஃப் தி ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் ஸ்டோர்ட் அஸ் ஐஸ் இன் தி வேர்ல்டு வந்து ஐஸ் ஷீட்ஸ் அண்ட் மவுண்டன் கிளேஷியராக இருக்குது. திஸ் வாட்டர் அமௌண்ட்ஸ் 2.15. ஓகே, ஸோ அப்போ குடிக்கிற தண்ணி எவ்வளோ இருக்குது? 2.8 தான். உப்பு தண்ணி 97.2. உறைஞ்ச நிலையில் பனிப்பாறைகள்லாம் எவ்வளோ தண்ணி இருக்குன்னா 2.15 இருக்குது அப்படின்றாங்க. இது குளோபலி. ஓகே, தட் இஸ் அ வேர்ல்டு வைஸ். அதோட எக்ஸாம்பிள் தான் கீழே டயக்ராமேட்டிக்காக இருக்குது. தட் யூ ஹேவ் டு ட்ரா இட். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். The little remaining portion of the earth's water is very important because it includes the water available for the plant, animal, human. அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த 2.8% ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ஹியூமன்ஸுக்கு மட்டும் கிடையாது. அந்த ஃப்ரெஷ் வாட்டர் தான் பிளான்ட்டுக்கும் போகும், அனிமலுக்கும் போகும், ஆஸ் எ ஹியூமன் நாமளும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு. Hydrological cycle begins with evaporation from water or land surface in which water changes from liquid to vapor. மழை வருதுல அந்த ப்ராசஸ் சொல்கிறாங்க. ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அப்படின்னா வாட்டர் லேண்டில் இருக்கிற வாட்டராக இருக்கட்டும், இதான் வேப்பர் ஆகி போயிடும் அட்மாஸ்பியரில். அண்ட் எவாப்ரேஷன் இஸ் கிரேட்டர் ஓவர் ஓஷன் தென் ஆன் லேண்டை கம்பேர் பண்ணதுல ஓஷனில் தான் வாட்டர் வந்து சீக்கிரம் எவாப்ரேட் ஆகி மேலே போகும். ஓகேவா? பிகாஸ் ஓஷன் கவர்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி பிளானட். வாட்டர் வேப்பர் இஸ் இன் தி அட்மாஸ்பியர் condense to form precipitation which falls to earth. as என்னவா ஃபால் ஆகும்? ரெயின் ஆகும், எர்த் ஆகும், எயில் ஆகும், வந்து அது ஃபால் ஆகி வருது. புரியுதா? ஸோ மழை வந்து இப்படி தான் வருது. நம்ம பூமியில் இருக்க தண்ணியும் சரி, ஒரு ஓஷனில் இருக்க தண்ணியும் சரி, எவாப்ரேட் ஆகி போயிடும். ஓகேவா? அந்த எவாப்ரேட் ஆனது தான் வந்து நம்மளுக்கு வந்து மழை, ஸ்னோ, ஹெயிலாக வந்து நம்மளுக்கு வருது. Upon reaching land surface, precipitation has 3 facts. It can evaporate and return to the atmosphere. ஓகே, ஒன்று. நெக்ஸ்ட், இட் கேன் சிங்க் இன்டு தி சாயில் அண்ட் தென் இன்டு தி அந்த தண்ணி வந்து ஒன்று என்ன பண்ணும்? எவாப்ரேட் ஆகிக்கும். இன்னொன்று என்ன பண்ணும்? சாயில் கூட மிக்ஸ் ஆகிடும். சர்ஃபேஸில் இருக்க ராக் லேயர் அண்டர் கிரவுண்டில் இருக்குல்லையே, அது கூட மிக்ஸ் ஆகிடும். தென் precipitation கேன் ரன் ஆஃப் தி லேண்ட் கான்சன்ட்ரேட்டிங் இன்டு ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ரிவர்ஸில் வந்து அது போய் மிக்ஸ் ஆகிடும். ஓகே, இப்படி தான் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் வந்து பிகின் ஆகுது. Next, the surface water of the river and lake is the source of the groundwater. The uses of surface water is the follows. என்னென்ன நம்ம சொன்னோம் இல்லையா, ஆறு, அந்த லேக் அதிலெல்லாம் போகுதுன்ட்டு, அது எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னா இரிகேஷன், விவசாயத்துக்கு யூஸ் ஆகுது. இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. டொமஸ்டிக் யூசஸ்னால் ஆஸ் அ பீப்புள் நம்ம நார்மல் யூஸுக்கு டொமஸ்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸ் யூஸ் மோர் வாட்டர் ஃபார் தேர் இண்டஸ்ட்ரி. டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கிறவங்க நிறைய வாட்டர் வந்து இண்டஸ்ட்ரிக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. மோர் வாட்டர்ஸ் யூஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர் இன் தி டெவலப்பிங் கண்ட்ரீஸ். 97% ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் அக்ரிகல்ச்சர் இன் தி இந்தியா. அப்போது டெவலப்டு கண்ட்ரியில் இண்டஸ்ட்ரிக்கும், டெவலப்பிங் கண்ட்ரியில் வந்து அக்ரிகல்ச்சருக்கும் வாட்டர் வந்து மெயினாக யூஸ் ஆகும். தெர் இஸ் நோ கண்ட்ரோல் இன் தி யூட்டிலைசேஷன் ஆஃப் வாட்டர் சச் இஸ் ஹவு டு யூட்டிலைஸ் தி ரிவர் வாட்டர், ஹவு மச் ஹேஸ் டு பி யூஸ்டு ஃபார் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற கண்ட்ரோல் மெஷர் எதுவும் கிடையாது. இது வரைக்கும் நீ தண்ணி இப்படி தான் யூஸ் பண்ணும் அப்படின்ற ஏதோ ஒரு சட்டமோ அதை எதுவுமே வந்தது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். The industrial domestic waste is allowed to flow into the river. எஸ், கழிவுகள் இருக்கு இல்லையா, இந்த நம்ம நிறைய நியூஸில் பார்த்துருக்கோம். இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த கழிவு வந்து தண்ணியில் கலந்துருச்சு, அதை குடித்த மக்களுக்கு வந்து வாமிட்டிங் அதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ ஆகுது, இந்த மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சாண்டி ரிவர் பெட்ஸ் அலோஸ் வாட்டர் டு கோ டீப் இன்டு தி கிரவுண்ட் அண்ட் ஹெல்ப் டு இன்க்ரீஸ் தி கிரவுண்ட் வாட்டர். ரிவர் பெட்ஸில் இருக்க வாட்டர் என்ன பண்ணும்? கிரவுண்டில் நல்லா போயிட்டு நிலத்தடி நீர் மட்டத்தை வந்து நல்லா உயர்த்துது. ஸோ nowadays sand is removed from the river bed and consequent duplication of the ground water. ஸோ இப்போ நிறைய என்ன பண்ணுறாங்க, மணல் வந்து திருடுறாங்க இல்லையா. ஸோ அப்போ நான் வந்து என்ன மணல் திருடுறதுனால தண்ணியை வந்து சாண்ட் உள்ளே வாங்கி நிலத்துக்கு அனுப்ப முடிய மாட்டேது. ஓகேவா? அது அப்படியே இருந்து அப்படியே ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்குது. தண்ணியை வந்து சேகரித்து வைக்க முடியல, எந்த ஒரு டேமாலேயும் சரி, ஆறாலையும் சரி. ஏன்னா இருக்கிற மணல் எல்லாத்தையும் திருடி நம்ம என்ன பண்ணுறோம்? வீடு கட்டிடுறோம். ஸோ அதனால் அந்த ஒரு ஃபால்ட் வந்து ஹேப்பன் ஆகுது. Next, ground water.
கிரவுண்ட் வாட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் டொமஸ்டிக் வாட்டர் சப்ளை அண்ட் ஃபார் இரிகேஷன். நிலத்தடி நீர் வந்து தான் சுத்தமான தண்ணி, குடிக்கிறதுக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸ்பெக்டாகுலர் glacier of the Yellowstone National Park have thrilled the tourists. Springs in the high mountain helps to generate hydroelectric power. Icelanders use volcanically warmed water for space heating. ஸோ இந்த மாதிரி பர்பஸில் வந்து சில பேரில் வாட்டரை வந்து யூஸ் பண்ணுறாங்க, கிரவுண்ட் வாட்டரை. கிரவுண்ட் வாட்டர் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் தி லைஃப் இன் மெனி ரீஜன் ஆஃப் இந்தியா. இட் இஸ் வெரி பியூர், சுத்தமான தண்ணின்னு சொன்ன ஆல்ரெடி. போர்ட்டபிள் அன்டில் நாட் பொல்யூட்டட் பை தி மேன். ஆஸ் அ மேனை நம்ம பொல்யூட் பண்ணாத வரைக்கும் அது வந்து சுத்தமான தண்ணி தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராம் வந்து கண்டிப்பாக போகணும். ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் சேனல் வாட்டர் அண்ட் வேரியஸ் காண்டினென்ட். காண்டினென்ட் இருக்கு இல்லையா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஏஷியா, ஆஃப்ரிக்கா, யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியா. ஸோ அங்கே வாட்டர் என்னென்ன எவ்வளோ கிரவுண்ட் வாட்டர் இருக்குது அப்படின்றது வந்து இங்கே நம்ம டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டேம். ஓகே, மேன் ஹேஸ் ஸ்டோர்ட் வாட்டர் ஃபார் இரிகேஷன் பர்பஸ். ஓகே, விவசாயத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம், டேம் வந்து பில்ட் பண்ணோம். ஓகேவா? அண்ட் beginning for the civilization. Many traces of early civilization remains for the dams and irrigation channel. Kanlanai across the Kaveri கட்டினாங்க. With the development of the hydraulic power, artificial lakes grow larger. The Boundary Dam in USA, the Kariba Dam in Central Africa, and the High Dam has born on the Nile. இந்த மாதிரி நிறைய டேம் வந்து இரிகேஷன் பர்பஸ்க்காக ஆஸ் அ மேன் நாமளே பில்ட் பண்ணுது. ஓகேவா? டேம் கட்டுறதுனால என்ன ஒன்றுனா, இப்போ நிறைய மழை வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த மழை தண்ணீரெல்லாம் வந்து நம்ம எங்கேயாவது வந்து சேர்த்து வைக்கணும் இல்லையா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து டேம் வந்து யூஸ் ஆகுது. ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ளட்டு, வெள்ளம் வராது, டேமில் வந்து தண்ணியை சேகரித்து வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இரிகேஷன், விவசாயத்துக்கு எப்பப்பெல்லாம் தண்ணி வேணுமோ டேமை திறந்து விட்டு நம்ம வந்து தண்ணி இது பண்ணலாம், அந்தந்த ஏரியாவுக்கு வந்து சென்ட் பண்ணலாம். ஹைட்ராலிக் எலக்ட்ரோ பவர் ஜென்ரேஷனை கரண்ட் தயாரிக்கலாம், மீன் பிடிக்கலாம். டேம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு டூரிசம் டெவலப் பண்ணலாம். ஓகேவா? தென் இன்டர்பேசன் வாட்டர் டிரான்ஸ்பரன்சஸ், வாட்டர் வந்து டிரான்ஸ்பரன்ஸ் பண்ணிக்கலாம். ரீஜன் இன்டர்நேஷனல் வாட்டர் ரிசோர்ஸஸ் ஸ்கீம்ஸ், நிறைய ஸ்கீம்ஸ் ரீஜனலாகவும் சரி ரீஜனலாகவும் சரி நிறையா ஸ்கீம்ஸ் வந்து யூ கேன் டெவலப் இட். ஸோ டேம் ஷுட் பி கன்ஸ்ட்ரக்டட் அண்ட் யூஸ்டு ஃபார் ஃப்ளட் கண்ட்ரோல் இன் தி லோவர் பார்ட்ஸ் ஆஃப் தி ரிவர். இட் ஷுட் பி யூஸ்டு ஃபார் இரிகேஷனுக்காக இருக்கட்டும் சரி. ஓகே, எதுக்காக இருந்தாலும் நல்லா யூஸ் ஆகுது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லார்ஜ் டேம் ஷுட் பி அவாய்ட் இன் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் தி ரிவர், பட் ஸ்மால் டேம்ஸ் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட். ஓகே, ஸோ ஹார்ம்ஃபுல் இம்பேக்ட்ஸ் ஆஃப் தி டேம் அப்படின்னு, ஹார்ம்ஃபுல் இம்பேக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ டேம் பில்ட் பண்ணோம், டேமில் நிறைய யூஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதில் என்னென்ன இம்பேக்ட் இருக்குது அப்படின்னா, yield is less in these large dam even though the expenditure is more. இன்னும் நிறைய செலவு பண்ணியிருந்தாலும் அதுலேருந்து வர வருமானம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. The loss is more when the electricity produced in large dams distributed to the distant places. ஓகேவா? எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதை நம்மளுக்கு யூஸ் பண்ணாத வேறு யாருக்கு ப்ரொடியூஸ் பண்ணோன்னா அதில் லாஸ் அதிகமாக இருக்குது. மோர் siltation in the large dam causes rapid reduction in the water capacity. Dirty water due to the mineral particles. வாட்டர் அப்படியே தங்கிறதுனால siltation ஆகிடுது. ஓகே, டேம்ஸ் affect environment and destroy many organisms. The Silent Valley project in Kerala may destroy 500 million years of old flora and fauna. அதை வந்து அழிச்சிருச்சு அப்படி சொல்கிறாங்க, இது டேம் பில்ட் பண்ணதுனால. மஸ்கிட்டோஸ், ஸ்டாக்னேஷன் வாட்டர், அங்கேயே வந்து தண்ணி தேங்கி இருக்கிறதுனால மஸ்கிட்டோஸ் வருது, அதனால் மலேரியா, பிரெயின் ஃபீவர், இந்த மாதிரி நிறைய ஃபீவர்ஸ் வருது. அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் நியர் தி டேம் ஆர் அஃபெக்ட் ஸ்டாக்னேஷன், வாட்டர் தேங்கி நிற்கிறதுனால அங்கேயும் அக்ரிகல்ச்சரில் வந்து லேண்டில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அக்கர் ஆகுது. நெக்ஸ்ட், இன்க்ரீசஸ் இன் கிரவுண்ட் வாட்டர் காசஸ் dilution of calcium in the people affected by the ஃப்ளோரலைசஸ். ஓகேவா? கிரவுண்ட் வாட்டர் இன்க்ரீஸ் ஆகுது, அது என்ன ஆகுதுன்னா கால்சியம் வந்து டைல்யூட் ஆகிக்கிடுது. சில பீப்புள் வந்து சில டிசீஸில் அஃபெக்ட் ஆகுறாங்க. எர்த்குவாக்ஸும் வந்து டேம்ஸ்னால் வருது அப்படின்றதும் வந்து ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. இதெல்லாம் ஹார்ம்ஃபுல் இம்பேக்ட்ஸ் ஆஃப் தி டேம்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து டயக்ராம் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃப்ளட். டேம் பார்த்தோம், இப்போ வெள்ளம் வருது இல்லையா? ஸோ அது பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ட்ரஃப், வறட்சி, அது வந்து பார்ப்போம். Water has become essential to modern civilization. People have chosen to settle and to form where they find abundance of water. From time to time, meteorological, hydrological condition combine to produce huge flood. வெள்ளம் வர்றதுன்றது நேச்சுரல் திங் தான், ஆனால் இப்போ அது வந்து மேன்மேட் ஆகிடுது. நம்மளாலேயே வந்து வெள்ளம் வர்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடுது. To some people, flood may be only a source of inconvenience. To others, it may be immediate danger to the life and property. சில பேருக்கு வந்து அது வந்து கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸாக தான் இருக்கும். சில பேருக்கு அவங்க வாழ்க்கையே வந்து இதாக்கிடும், அடிச்சுட்டு போயிடும் இல்லையா அவங்க வீடு, அவங்க ப்ராப்பர்ட்டி எல்லாமே. ஸோ அது வந்து அவங்களுக்கு டேஞ்சர் ஆகிடுது. ஹைட்ராலஜிக்கல் டேர்ம்,
flood exists when the level of stream in such the pore flows to normal channel. அந்த டேமில் இருக்கிற தண்ணியை தவிர அதிகமாக வந்து அதனோட கெப்பாசிட்டி போயிடுச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து திறந்து விட வேண்டியதாக ஆகிடும் டேமு. அப்போ வந்து இன்ஃபார்ம் பண்ணாமல் டேமை திறந்து விட்டதுனால தண்ணி வந்து ஊரில் வந்துடும். ஓகே, அது வந்து வெள்ளம் வந்துடும். அதனால் வந்து ஃப்ளட்டாக ஆகிடுது. ஃப்ளட்டுனால என்னென்ன டேமேஜ் அக்கர் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, most costly of all natural resources worldwide in terms of the loss of life, property and land. There also has been a money spent for various projects of flood control. Floods can destroy millions of dollars worth of property. Yes, flood hazards occur in 2 districts. Coastal area occur ஆகும், ரிவர் சைடு ரிவர் கிட்ட இருக்கிறவங்களுக்கு வந்து அக்கர் ஆகும்னு சொல்கிறாங்க. The efforts to reduce flood அப்படின்னு பார்த்தோன்னா, water control includes any attempt to limit erosion, runoff in the drainage basin or to stream channel through various structural modification. எந்தெந்த வழியில் நம்ம அதை ரெடியூஸ் பண்ணலாம் ஃப்ளட்டுன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரீம் சேனல், ட்ரைனேஜ் வந்து ஒழுங்காக இருக்கணும், அடைப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளட் பிளைன் மேனேஜ்மெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ரெகக்னைசேஷன் ஆஃப் தி ஃப்ளட் ஹசார்ட்ஸ். ஸோ ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத ஒன்று வச்சு அவங்க வந்து ஃப்ளட் ஹசார்ட்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணணும். அண்ட் ஹேஸ் டு மேனேஜ் இட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கணும் அதுக்கு அப்படின்றது வந்து they are saying. Droughts are one of the most serious natural hazards to mankind. They have been a root causes of famines in many parts of the world. Droughts usually defined as a period of the dryness due to the lack of rain. மழையே வரலன்னா என்ன ஆகும்? தண்ணியே இருக்கா, தண்ணியே இல்லைன்னா என்ன ஆகும்? வறட்சி ஆகிடும் நிலம் எல்லாமே. அதுதான் எனக்கு concept varies from place to place depending upon the normal climatic condition, available water resources, land resources, agriculture. இந்த மாதிரி ஒரு ரீஜனுக்கு ஏற்ற சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வறட்சி வந்து இருக்கும். ஓகே, 3 கைண்ட்ஸில் வந்து சொல்கிறாங்க. ட்ராமத் வெயிட்டு, ட்ரஃப்ட்டு, த பெர்மனெண்ட் ரெப்ஸ் ஆஃப் தி ட்ரையஸ்ட் கிளைமேட். சில ஊர்லாம் பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாகவே வந்து வறட்சியாக தான் இருக்கும், அங்கே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு ரீஜினல் ட்ரஃப்ட்ஸ் இன் கிளைமேட்ஸ். ஸோ சம்டைம்ஸ் வந்து மழை நல்லா வந்துச்சுன்னா வறட்சி இருக்காது, அந்த வருஷம் மழை இல்லைன்னா வறட்சி இருக்கும். நெக்ஸ்ட்டு கான்டினென்ட் ட்ரஃப்ட்ஸ் ரிசல்ட் ஃப்ரம் irregular and variable occurrence of the rainfall. ஸோ irregular, அதான் மழை இல்லை ஒழுங்காக irregularaக இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த இடத்துல ரெயின்ஃபால் இல்லைனாலும் ஸோ நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ட்ரஃப்ட் வந்து அக்கர் ஆகும். ஸோ ட்ரஃப்ட் hazards increases due to population, monocrop cultivation, soil erosion, non-availability of timely help. இதனால் நம்மளுக்கு வறட்சி வந்து ஏற்படும். To solve the problem of drought prone areas is necessary to approach the problem scientific manner. Identification of drought parameter பார்க்கணும், measuring the intensity, employing suitable technology to mitigate the drought condition. இதெல்லாம் பார்த்தா தான் நம்மளால் வந்து அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்க முடியும். சரியா? நெக்ஸ்ட்டு வாட்டர் கிரைசிஸ். வாட்டர் கிரைசிஸ்னால் தண்ணீர் பற்றாக்குறை. And the man appeared on the earth, he began to change the original equilibria. Okay, as a result of hydrological cycle is affected, problem is found in India also. Rapidly increasing population, modern industrialization, agriculture growth. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக தண்ணீரான தேவையும் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் நிறைய வர அவங்களுக்கும் நிறைய வாட்டர் தேவைப்படும், டன் கணக்கில் வாட்டர் எடுக்கிறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் க்ரோத், அது அஃப்கோர்ஸ் அக்ரிகல்ச்சர் கொடுத்து தான் ஆகும் வாட்டர், பட் ரிமைனிங் 2 things we have to avoid it. ஓகே, இதனால் வாட்டர் ப்ரிசர்ஸ் வந்து அதிகமாகும். வாட்டர் இஸ் கன்சியூம்ட் பை திஸ் ஃபேக்டர் வித்தவுட் எனி கண்ட்ரோல். த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் யூஸ்டு இஸ் ஆல்சோ இன்க்ரீஸிங் டியூ டு டீஃபாரஸ்டேஷன். த அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ரெயின்ஃபால் டிக்ரீஸ் ஆகிடுச்சுன்னா தண்ணி இல்லை. ஓகே, நிலத்தடி நீர் இல்லை, ஏரி குளம் குட்டை எதுலேயுமே தண்ணி இல்லை. ஓகே, அதுதான். தெர் ஆர் 2 classes of problems arise in water crisis: quality of water and the quantity of water. குவான்டிட்டியுமே இல்லை வாட்டரில், நல்ல குவாலிட்டியுமே இல்லை. ஓகேவா? இதோட நம்மளுக்கு வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ வாட்டர் ரிசோர்ஸஸில் வாட்டர் திங் வி ஹவ் சீன், இன்ட்ரடக்ஷன்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் வாட்டர் பற்றி பார்த்தோம். டேம்ஸ், யூஸ் ஆஃப் டேம்ஸு, ஹார்ம்ஃபுல் இம்பேக்ட்ஸ் ஆஃப் டேம்ஸ் பார்த்தோம். ஃப்ளட் டேமேஜ் பார்த்தோம். ட்ரஃப்ட்டு, ஓகே, வாட்டர் கிரைசிஸ் இதெல்லாம் பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 3rd one is the mineral resources. தாதுக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மினரல்ஸ். So dereliction like accelerator, soil erosion, deforestation, overfishing and the air and water pollution results from the ruthless exploitation of the natural resources without consideration for the future. Okay, many derelictions results of thoughtless and uncontrolled mineral extractions and processing. Derelict land அப்படின்னா it is a land which has been abandoned or useless or too badly damaged. ஒரு தேவைக்காக அந்த நிலத்தை வந்து ரொம்ப தோண்டி எடுத்துருப்பாங்க, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது ஃபுல்லாக எல்லாமே ஆராய்ஞ்சு எடுத்துருவாங்க. அப்போ அந்த லேண்ட் வந்து எதுக்குமே யூஸ் இல்லாமல் போயிடும் இல்லையா, அதுதான் டெர்லெக்டர் லேண்ட். ஓகேவா? ஸோ தேர் ஆர் அக்லி,
denuded of vegetation, laced with stagnated pools of water, covered with the mine tailing or the slag. இந்த மாதிரி ஒரு லேண்டை நம்ம தேவைக்காக சுத்தமாக வீணாக்கி அது எதுக்குமே யூஸ் இல்லாமல் பண்ணுறது derelict land. Almost every country suffers from the dereliction. Although it is associated mainly with industrialized country, Europe, North America, it affects the developing countryலையும் வந்து நிறைய அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. என்னதான் இண்டஸ்ட்ரியலைஸ்டு இருந்தாலும் டெவலப்பிங் கண்ட்ரிலையும் இட் இஸ் மோஸ்ட்லி அஃபெக்டிங். ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி dereliction அப்படின்னு பார்த்தோன்னா வேஸ்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்ட். நிறையா ஒரு விவசாயம் பண்ணுற நிலத்தில் ஏதாவது இருக்குமா, ஏதாவது மினரல்ஸ் இருக்குமா அப்படின்றத, தாதுக்கள் இருக்குமான்றதை பார்க்க நிறைய அதை யூஸ் பண்ணதுனால அந்த லேண்டே வேஸ்ட் ஆகிடுது, அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு அந்த மாதிரி பண்ணுறதுனால வேஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லேண்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மெத்தட்ஸ் டு கம்பேட் dereliction அப்படின்னு பார்த்தோன்னா லெஜிஸ்லேஷன் அண்ட் reclamation. லெஜிஸ்லேஷன்னா existing mining company should be forced to rehabilitate the land after it becomes uneconomic to extract the mineral. ஸோ ஒரு மினரல் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு இண்டஸ்ட்ரி வந்து டெண்டர் மாதிரி எடுத்து அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துப்பாங்க, அப்புறம் அதை அப்படியே விட்டு போயிடுவாங்க இல்லையா. ஸோ அதை வந்து அவங்க என்ன பண்ணணும்னா எக்ஸிஸ்டிங் மைனிங் கம்பெனி ஷுட் பி ஃபோர்ஸ்ட் டு ரீஹேபிலேட் தி லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் many local and national government impose such restriction but they have not stringent. Okay, the minimum amount of rehabilitation includes the leveling of land and planting of sampling trees that suits the community condition. ஸோ மினிமம் அமௌண்ட் ஆஃப் ரீஹேபிலேஷன் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பிளான்ட் ஏதாவது அங்கே ஏதாவது வளருதான்ட்டு ஒரு சாப்ளிங் ஆஃப் ட்ரீ அந்த மாதிரி ஏதாவது வச்சு பார்ப்போம், அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி. இட் இஸ் க்ரோன் இட் இஸ் குட். ஓகே, another way of controlling the extent of the dereliction is to force companies to tip their waste into the large supervised tips rather than in a multiplicity of the small tip. ஸோ கம்பெனிஸ்க்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ணலாம் அந்த மாதிரி. Reclamation. It is the land has been completely abandoned, has been derelict for many years and nothing has been done. Local or a national government agency should come forward to reclaim the land. So any volunteer agency or national government or local government வந்து volunteer that has to be do. Unfortunately என்னன்னா local authority who are usually responsible for such work rarely have been sufficient financial resources. அதை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃபினான்ஷியல் எக்கனாமிக்கலாக எதுவும் ரிசோர்ஸ் பண்ண பற்றாக்குறையாக இருக்குது. இதுக்குன்னு வந்து தனியாக ஃபண்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. திஸ் ப்ராப்ளம்ஸ் யூஸ்வலி ஓவர் கம் கிராண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு வந்து ஒரு கிராண்ட் கொடுக்கணும், ஒரு சர்டன் ஃபினான்ஷியல் அமௌண்ட் கொடுக்கணும், அப்போ தான் வந்து அதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தீஸ் ஆல்சோ ஆஃபன் அவைலபிள் ஒன்லி ஃபார் சர்டன் டைம்ஸ் ஆஃப் dereliction அண்ட் மேபி லிமிட்டட் இன் தி அமௌண்ட். ஓகே, ஸோ இதோட எனக்கு மினரல் ரிசோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மைனிங் அண்ட் derelict லேண்ட் பார்த்தோம், ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி dereliction, மெத்தட்ஸ் டு கம்பேக்ட் dereliction. ஓகே, ஸோ இதோட பார்ட் 1 செகண்ட் யூனிட்டில் பார்ட் 1 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கிறது வந்து நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஃபுட் ரிசோர்ஸஸ் பார்ப்போம். ஓகேவா, ஸோ ஃபுட் ரிசோர்ஸஸ்ஸு, தென் எனர்ஜி ரிசோர்ஸஸ், ஓகே, தென் லேண்ட் ரிசோர்ஸஸ். ஓகேவா, ஸோ அதோட அது கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நான் பார்ட் 2 will see the remaining thing. Okay, thank you.